இன்றைக்கி பௌர்ணமி, பங்குனி உத்திரங்க. அதனால் வீட்டில் வந்து எப்போவுமே பௌர்ணமிக்கு நாங்கள் கலச பூஜை செய்வோம். வீட்டில் கலசம் வச்சு பாருங்கள், வீடெல்லாம் வந்து பெருக்கி துடைச்சிட்றாங்க எங்கள் மருமக. வீடெல்லாம் கூட்டி பெருக்கி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமையும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானெல்லாம் நல்லா துலக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு நெய்வேத்தியம் வந்து பருப்பு பாயாசங்க. பருப்பும் வெல்லமும் போட்டு பாயாசங்க. கூட வந்து சேமியா, இது 3 கலந்து பாயாசம் நெய்வேத்தியமாக செஞ்சிட்ருக்காங்க. அது முடிஞ்ச உடனே பூஜை பண்ணுறதுக்காக வெளியே வந்து எல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை சாமானும் துலக்கி முடிச்சுட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாச்சுங்க. வச்சு முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து பூ போட்டு விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றிட்டு நாங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்துடுச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு. நாங்கள் பௌர்ணமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் விளக்கேற்றினோங்க. விளக்கேற்றிட்டு பூஜை பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக வச்ச பருப்பு பாயாசத்தை நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கலசம் வச்சு பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து எங்கள் மருமக வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த மந்திரம் வந்து சொல்லுவாங்க. அவள் சொல்லி முடிச்சதும் அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பருப்பு பாயாசம் கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோங்க. இதாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் கலச பூஜை செஞ்ச வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூ பொட்டெல்லாம் வைக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசு வந்து அப்படியே ஒரு நிறைவாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி சோர்ந்திருந்தால் கூட அந்த நாளில் வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூஜை செய்யும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த பூஜை ரூமே அவ்வளோ அழகாக அலங்காரமாக அந்த சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த 2 கண்ணும் பத்துறது இல்லைங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றதுனால குலதெய்வ பூஜை கூட செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் வந்து குலதெய்வமாக வழிபடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை போயிட்டு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுவாங்க. குலதெய்வம் பூஜையும் இன்றைக்கி பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். வீட்டுக்கும் நல்லது. நல்ல நோய் நொடி இல்லாமல் இப்போ குழந்தைங்க படிப்புலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போது காசு தண்ணி மாதிரி ஏதாவது மருத்துவ சொல்ல வீண் வரையெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் இல்லாமல் அந்த குலதெய்வம் வந்து நம்மளை காத்து ரட்சிக்குங்க. தேங்க்யூ.